ஹோட்டல்ல கிடைக்கிற பருப்பு கீரை கூட்டு டேஸ்ட் வீட்டுல செய்யறப்ப வரலையா? இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதே டேஸ்ட்ல பக்காவா வரும். கீரை கூட்டு பண்றதுக்கு 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகா, 5 பல் பூண்டு, 1 தக்காளி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி விசில் போட்டுட்டு 5 விசில் வரைக்கும் விட்டு இறக்கிக்கலாம். இந்த மாதிரி வெந்து இறக்கி வச்சதும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி மசிச்சு விட்டுருங்க. கீரை கூட்டு பண்றதுக்கு எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முளைக்கீரை எடுத்திருக்கேன். நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அடுத்ததா ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை, 1 வரமிளகா, 1 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க பருப்பு கீரை ரெண்டையுமே சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் தண்ணி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்த்துற வேண்டாம். 1/2 கப் அளவு தண்ணியே கரெக்டா இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா திக்கான ஹோட்டல் ஸ்டைல் பருப்பு கீரை கூட்டு ரெடி. அளவு இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணும்னா இதுல தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்காமலேயே இது பிளைனா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்க. தேங்க்யூ.